திரு சாமிநாதன், திமுக பாஜகன்னு களம் மாறாம திமுக அதிமுகன்னு களத்தை மாத்தணும் அப்படின்னா 4 விஷயங்கள் இங்க பேசப்பட்டது. ஒன்று, பாஜகவை விட அவங்க பேச்சு எடுபடுறதை விட திராவிட அரசியலை இன்னும் உறக்க பேசணும் அதிமுக. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு பெர்செப்ஷனை மீண்டும் கொண்டு வரணும், ஓபிஎஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து. இல்ல திமுக எதிர்ப்பை வீரியப்படுத்தணும், இல்லைன்னா பாஜக கூட்டணி இருந்து அதிமுக விலகணும். எது சாத்தியம்? இல்ல, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதுதான் முதல்ல சாத்தியம். 2வது அணிகள் இணைப்பு வேண்டுமானால் இருக்கலாம். இன்னொன்னு செந்திலனை பேசும்போது குறிப்பிட்டாங்க, கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதிமுக இருக்கிறதே ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துருந்தோம், அது நிராயுதபாணியா நிக்க வேண்டியதை தவிர வேற வழி இல்லை அவர்களுக்கு. சோ அவங்க பாஜகவோட இருந்தாலுமே திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தலாம். 2 பேருக்கும் பொது எதிரி திமுக தானே. இன்னைக்கு திமுக கூர்மை, நீங்க விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கும்னா, தமிழகம் முழுவதும் ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமமா இருக்கும், ஒரு ஊராட்சியா இருக்கும், ஒரு பேரூராட்சியா இருக்கும், நகரம் மாநகரம், ஏதாவது ஊர்ல டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமா வேலை செய்யணும். பட் இவங்களோட தங்களோட முழு ஆற்றலையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா, பிளவுபட்ட சார் கை தூக்கிட்டாங்க, இப்பவே சொல்லிடுவாங்க, நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம், நிறைய போராட்டம் நடத்திட்டோம், எல்லாமே கொண்டு சொல்லுவாங்க. மக்களை ஈர்க்கிற மக்களை ஈர்க்கிற போராட்டம் பண்ணீங்களா, மக்களை ஈர்க்கிற ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? ஒரே ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். கடந்த 90 நாட்கள்ல காவல்துறையில பாலியல் குற்றங்களால் கைது செய்யப்பட்ட காவலர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3 பேர். திருவண்ணாமலையில 2 பேரு, திண்டிவனத்துல ஒருவர். ஒரு பிரதான எதிர்கட்சி அதை எந்த அளவிற்கு முன்னெடுத்திருக்கணும்? நீங்க ஒரு சாதாரண சட்டமன்றத்துக்குள்ள போறப்ப சிறுநீரக திருட்டு என்கிற ஒரு விழிப்புணர்வு வாசகத்தை மட்டும் ஒரு நாள் கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஊடக செய்தியோடு அடங்கி போயிடும்னு சொன்னா அது அல்ல. நீங்க மக்களை சந்தித்து மக்களோட போராட்ட களத்துல இருந்ததுதான் கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொன்று சார், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல விஜயகாந்த் போன்ற ஒரு புதியவர் வருகிற பொழுது கேசிபி சார் குறிப்பிட்டதை போல இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உருவாகுது. அந்த அளவுக்கு அவங்க அதை மடைமாற்றி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் உங்களை களத்திலே வைக்கல. இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறோம். இன்னைக்கு திமுக பாஜகன்னு களத்தை அவர்கள் மாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் புதிய எதிரின்னு பார்க்கப்படக்கூடிய அந்த விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு களமாவே சொல்ல மாட்டார். திமுகவுக்கு தாவிகாவுக்கு தான் போட்டிக்கிறார். அப்ப அதற்கும் நம்ம பதில் சொல்ல மாட்டோம். பொதுக்குழுல 16 தீர்மானங்கள்ல ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, அதை நம்ம எப்படி வீழ்த்த போறோம்ங்கறத பத்தி உள்வாதம் கூட நடக்க மாட்டோம். சோ அப்ப அது எல்லாமே அவர்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நான் வரேன் சார். ஒரு கேள்வி சார், கேசிபி சார், பாஜக சுமை அதிமுகவுக்கு ஒரு தேவையில்லாம அவங்க இந்த லக்கேஜோட அவங்க டிராவல் பண்றாங்க, இப்படிலாம் கடந்த காலங்களில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் திரு வில்சன் பேச்சில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அவங்களும் வளர்ந்துருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற 18% அதிமுகவுக்கு முக்கியங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்து இருக்கிறது முக்கியமான மனமாற்றமாக பார்க்கலாம். அதிமுக சார்பு நிலையில் பேசக்கூடியவர்கள் சொல்றத ஆன்சர் பண்றேன். கூட சீமானும் வளர்ந்துருக்கிறார், 2யுமே சேர்த்துக்கலாம். சீமானும் ஜெயலலிதா அம்மா காலத்துல 1% இருந்தவர் 8% போயிருக்காரு. தனித்து போட்டி அந்த நிலைப்பாட்டில் 2க்குமே அடிப்படை காரணங்கள் ஒண்ணுதான். 2க்குமே என்னன்னா, பாஜகவுல அண்ணாமலை கடுமையான திமுக எதிர்ப்பை மேற்கொண்டார். வெறும் இந்துத்துவம் மட்டுமில்ல, கடுமையான திமுக எதிர்ப்பு அதிமுகவை விட அதிகமா செஞ்சார். அப்ப அத நம்ம அவர்கள் வளர்ச்சியை நம்ம போய் தடுத்து நிறுத்தணுங்கிறது இல்ல, அவர்களை விட நம்ம வேகமா பயணிக்கணும். அப்ப திமுக எதிர்ப்பு என்பதை பாஜகவை விட, சீமானை விட, விஜயை விட, இன்றைய தேதிக்கு விஜயை விட மிக அதிகமாக நம்ம கையில எடுக்கணும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குதா திமுக? அவங்க பாஜக எதிர்ப்பை தானே தீவிரப்படுத்திட்டே இருக்காங்க, அவங்க கோல் போஸ்ட மாத்திட்டே இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு அது சாதகமா அவங்க கோல் போஸ்ட் அமைக்கிறாங்க. நீங்க நம்ம பக்கம் திருப்பி நீங்க திமுகவை அடிச்சீங்கன்னா அவங்க பார்வை நம்ம பக்கம் திரும்பும். நீங்க பிரதான எதிரிகள் ஏன் அவங்க அந்த பக்கம் திருப்புறாங்க? பாஜக கடுமையான திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கு அது வசதியா அந்த பக்கம் திருப்புறாங்க. அதை விட வேகமா நம்ம செய்யணும். நீங்க 4 கேள்வி கேட்டீங்க திரு சாமிநாதன். அதுல இன்றைய தேதிக்கு பாஜகவிலிருந்து வெளியில வர்றது அது சாத்தியம் இல்லை. ஆனா மிச்சம் 3ம் சாத்தியம். அதே மாதிரி சித்தாந்த அரசியல்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அதிமுக சீமான் வளர்ந்தது சித்தாந்த அரசியல். அவர் வெறும் சித்தாந்தம் தான், வேற எதுவுமே இல்ல, எந்த கட்டமைப்பும் இல்ல. பாஜக வளர்ந்தது சித்தாந்த அரசியல். அப்ப திராவிடம் என்கிற அந்த சித்தாந்த அரசியலை நாம் கையில் எடுக்க தவறியது 2வது காரணம். 3வது காரணம், இந்த ஒருங்கிணைப்போ கட்சி வலிமைப்படுத்தப்படுவதோ நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களையோ இங்கேயே பேசி நம்ம முடிச்சுக்கலாம். அவர்கள் மூலமாக நீங்க உங்களோட கூட்டணியில வச்சுக்கங்க, என்டிஏல இருக்கட்டும், ஆனா உங்க கோட்டால நீங்க எடுத்துக்கங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலகீனம். நம்மளே நம்மை
தாரை வார்த்து அவர்கள் இடத்துல வந்து இந்த இடைவெளியை என்டிஏவோட 18% வச்சு நிரப்பிடலாம் நினைக்கிறாங்க. அவர்கள் பலம் அல்ல, நம்முடைய பலகீனம், அதிமுகவின் பலகீனம். சரி வில்சன் சார், அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு தான் கொஞ்சம் திரு சீமான் பக்கமும் திரு அண்ணாமலை பக்கமும் திரு விஜய் பக்கமும் போயிருக்கு, வாக்குகள் அங்க போயிடுச்சு அப்படின்னா இது அதிகப்படுத்தாம எப்படி நீங்க களத்துல நிக்க முடியும்? 3 பேர் ஒரு பார்வை, நான் மாற்று பார்வையை சொல்றேன், கொஞ்சம் டைம் கூட கொடுக்கணும். சரி சொல்லுங்க. அடுத்தது சொல்றேன். இப்ப நீங்க விஜய் கிட்ட போகுதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? நான் 2 ஆதாரங்கள் கொடுக்குறேன். அந்த ஆதாரம் லெஜிட்டிமேட் ஆதாரம் சொல்றேன். போன தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் திமுக ஓட்டு போட்டது யாரு? அதே மாதிரி அவர்கள் இப்போ கூட்டத்தில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுகவை ஆதரித்து நாங்கள் போன தேர்தலில் வாக்களித்தோம், அந்த நன்றி கூட திமுக இல்லையான்னு ஆதவ அர்ஜுனா மேடையிலே பேசினாரா இல்லையா? அதை விஜய் மறுத்தா பேசினாரு. அந்த ஓட்டு இப்போ யாருடைய ஓட்டு போவோம்? திமுக ஆதரவு ஓட்டு விஜய்க்கு போவோம். அடுத்தது சிறுபான்மை ஓட்டு யதார்த்தமா விஜய்க்கு போவோம். திமுக ஓட்டு போனதை பத்தி பேசல, திமுக எதிர்ப்பு ஓட்டு சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும். நான் என்ன சொல்றேன், நான் ஆதாரத்தை சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. நீங்க அதான் செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுன்னா சொல்லுங்க சார். நீங்க விஜய் புதுசு விட்டுருங்க, களத்துக்கே இன்னும் வரல, எவ்வளவு ஓட் பேங்க்னு தெரியல. திரு சீமானுக்கும் திரு அண்ணாமலை கொண்டு போனதுக்கும் ஃபேக்சுவலா நம்ம கிட்ட புள்ளிவரம் இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா? சீமான் யாருடைய ஓட்டை கொண்டு போனார்ன்றதுக்கு எந்த ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரமும் கிடையாது. சீமான் தனித்துவமா ஓட்டு குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ ஆமா, பெரியாரை பற்றி அவர் பேசிட்டு அவர் ஓட்டு வாங்குறாரு. அப்ப யார் ஓட்டு போகும்? திமுக குறைஞ்சிருக்கணும், குறையிலையே சார். யார் ஓட்டு திமுக கூட வந்திருக்கணும், குறைஞ்சிருக்கும்ல. திமுக கூட வந்திருக்கலாம்ல, அது குறைஞ்சிருக்கலாம்ல. அதே மாதிரி அதிமுக கூட வந்திருக்கலாம். பெரியார அதிமுக ஓட் பண்ணலையா? யார் அதான் சொல்றேன். பெரியார நான் என்ன சொல்றேன், இப்போ என்ன சொன்னேன் நீங்க மறைச்சிடுறீங்க பாருங்க. திமுகவுக்கு கூட வந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அதை நீங்க மறைச்சிட்டீங்க பாருங்க. அதிமுகவும் கூட வந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம்னு சொன்னேன். குறைஞ்சிருக்குன்னு தானே சார் புள்ளிவரம் இருக்கு. ரெண்டு பக்கம், அதாவது அடிஷனல் ஓட்டு குறைஞ்சிருக்கலாம்ல, அடிஷனல் ஓட்டும் குறைஞ்சிருக்கலாம்ல, எது வேணாலும் குறைஞ்சிருக்கலாம்ல. அதாவது கூடுறது குறையுது 22% 96ல இதே வந்து அதிமுக எடுத்துச்சு. அதே தான் வந்து 91ல எடுத்துட்டீங்கன்னா 21% திமுக. கடைசியா நடந்த 24 வச்சுக்கிட்டு தானே சார் நம்ம பேச முடியும், அதானே சார் புரிதலுக்கு உட்படுத்த முடியும். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் போயிருக்குல்ல சார், அதிமுக குறைஞ்சிருக்குல்ல சார். இடைத்தேர்தல் அப்ப எப்படி வாங்கினாங்க? இடைத்தேர்தல் அதை சொல்லுங்க. அதனால இது வந்து நம்ம கணிப்பு தான் ஒழிய யாருடைய ஓட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்துல வந்து நாம் தமிழருக்கு விழுந்து தனித்துவமான ஓட்டுக்கள்.